இப்ப அந்த ஸ்பாட்ல அந்த சதிகாரர்கள்ங்கிறவங்க அவங்கள யாரையாவது நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன். ஷோல்டர்ல தட்டி கொடுத்துட்டு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கடைசி வார்த்தை பேசுறாங்க. வந்து தற்கொலைப்படைனா அவங்களே ஆபரேட் பண்ணிருப்பாங்களா இல்ல ரிமோட்ல ஏதாவது? அந்த பெல்ட் பாம் வந்துட்டு அவங்க ரிமோட் கண்ட்ரோலா அல்ல அந்த பட்டன் சுவிட்ச். நீ வாப்ப நீ தான் ராஜீவ்காந்தி கேஸ்ல ஊர்ல இருக்கிற வாலிபெல்லாம் குளிச்சு கொண்டே ஜெயில போடுறானுங்க. கேஸ் எத்தனை வருஷம் நடந்துச்சு? அப்புறம் அந்த சிபிஐ வேணாம். நல்லா பொழைச்சு வந்து பெரிய அருதுங்க. அந்த போட்டோஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்க, என்ன விஷ ஊசி போட்டு கொல்லுங்க டாக்டர், எனக்கு வலி தாங்கல. என்னோட கண்கள்ல இருக்குது, என்னோட மார்பிள் பெல்லட்ஸ் இருக்குது சார், என்னோட லெஃப்ட் சைட் தலை தனியா போயிடுச்சு, கால் தனியா போயிடுச்சு, ஒரு கை பனை மரத்துல இருக்குது. அப்போ இவங்கதான் வந்துட்டு என்னால பிரிவென்ட் பண்ண முடியல, தடுக்க முடியல, நாட்டு பிரதமரை தான் காப்பாற்ற முடியல. ஆனா நாட்டு பிரதமரை கொன்னவங்களையாச்சும் இப்ப எல்லாமே வந்துட்டு கழுத தேஞ்சு கட்டரும்பான மாதிரி மொத்தத்தையும் வந்துட்டு அக்யூஸ்ட் எல்லாம் அவுத்து விடணும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் போராடி. விகடன் வாசகர்களுக்கு வணக்கம். நாம் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை மறந்திருக்க முடியாது. அவர் 91ஆம் வருடம் மே மாதம் 21ஆம் தேதி இரவு 10:10 மணிக்கு ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு பாம் பிளாஸ்டில் அவர் உயிரிழந்தார். அந்த சம்பவம் நடந்தபோது அவருக்கு மிக அருகில் நின்றவர் அனுசுயா. அப்போது எஸ்ஐயாக இருந்தார். அவர் இப்போது ரிட்டையர் ஆகிவிட்டார், கூடுதல் எஸ்பி ஆகி ரிட்டையர் ஆகிவிட்டார். அவர்தான் இந்த சம்பவத்தின் ஐ விட்னஸ் கூட. அவர் இப்போது நம்மளுடன் இருக்கிறார். அன்று நடந்தது, அந்த ஸ்பாட்டில் என்ன நடந்தது என்பது பற்றி அவருடன் கொஞ்சம் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த ராஜீவ்காந்தி இன்சிடென்ட் நீங்க அங்கே ஸ்பாட்ல இருந்தீங்க? ஆமா சார், எனக்கு ராஜீவ்காந்தி பாம் பிளாஸ்ட், ராஜீவ்காந்தியோடைய எலெக்ஷன் கேம்பெயின் மீட்டிங்க்கு வந்துட்டு எனக்கு வந்து பந்தோபஸ்த் டியூட்டி போட்டிருந்தாங்க. நானும் என்னோட விமன் போலீஸோட நான் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்துட்டு பந்தோபஸ்த் டியூட்டிக்காக ரிப்போர்ட் பண்ணிட்டு பந்தோபஸ்த் டியூட்டி பண்ணேன் அங்க. அந்த சம்பவம் நடந்தப்போ என்ன நடந்துச்சு மேடம்? சம்பவம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ராஜீவ்காந்தி அவங்க எலெக்ஷன் டைம்ல வந்து பிரச்சாரத்துக்கு வராங்க. அந்த டைம்ல வந்துட்டு பிரச்சாரம் பண்ணும்பொழுது ஹியூமன் பாம் வந்துட்டு வெடிகுண்டு வெடிச்சு அந்த இடத்துல அவங்க மரணம் அடைகிறாங்க. அவங்களோட சேர்ந்து வந்துட்டு ஒரு 16 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த ஸ்பாட்ல வந்துட்டு 18 பேர் மொத்தம் இறந்து போறாங்க. அதுல 2 பேர் அக்யூஸ்டு, மித்தம் 16 பேர் வந்துட்டு ராஜீவ்காந்தியோட சேர்ந்து இறந்து போறாங்க. அதுல 9 வந்துட்டு போலீஸ்காரங்க இறந்து போறாங்க. இப்ப அந்த ஸ்பாட்ல அந்த சதிகாரர்கள்ங்கிறவங்க தனு, சுபா இவங்கெல்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து சாயந்தரம் ரொம்ப சீக்கிரமே வந்துட்டாங்க. அவங்க 6:30 மணிக்கே வந்துட்டாங்க. 6:30-7 மணிக்கு வந்துட்டதா சொல்றாங்க. அந்த 6:30-7லேருந்து 10:10 வரையும் அங்கேதான் நின்றுருக்காங்க, நடமாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள யாரையாவது நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன். நான் வந்து நளினியும் சுபாவும் பார்த்தேன், ஒன்னா பார்த்தேன். அவங்க வந்துட்டு விமன் செக்டார்ல பெண்கள் உட்காரக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க. ஒரு 6 மணிக்கே வந்துட்டாங்க. அதுக்கும் பிறகு வந்து சிவராசன், தனு, ஹரிபாபு இவங்க மேடைக்கு பக்கத்துல தான் அந்த காங்கிரஸ் பீப்புளோட மிங்கிளாகி நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப நான் அவங்களோட பேசினேன், இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ வந்துட்டு அவங்க இல்லை, நாங்கள் ராஜீவ்காந்தி அவங்களுக்கு வந்துட்டு மாலை போடணும், அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம்னு சொன்னாங்க. அப்போ இப்போ வந்து பர்மிஷன்லாம் வாங்கணும், நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்பெக்டிவ் செக்டார்ஸ் போய் உட்காருங்க, இப்போ வந்துட்டு இங்கே வந்து வரக்கூடாது, சுற்றிட்டு இருக்கக்கூடாது, இங்கே பக்கத்தில் வந்து ரோஸ்ட்ரம் பக்கத்தில் அந்த மேடைக்கு பக்கத்தில் வந்து சுற்றிட்டு இருக்கக்கூடாது, உங்கள் இடத்துல போய் உட்காருங்க, நீங்கள் பர்மிஷன் வாங்குங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இங்கே வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஹரிபாபுட்டு தான் சொன்னேன். ஹரிபாபு தான் பேசினாரு, மித்த 2 பேர் பேசவே இல்லை என்கிட்ட. அவங்க தள்ளி நிற்கிறாங்க. அவங்க 3 பேரும் ஒன்னா தான் வராங்க. சிவராசனும் தனுவும் பேசவே இல்லை. ஏன்னா அவங்க ஸ்ரீலங்காங்கிறதுனால பேச்சு புரியும் நினைச்சிட்டு அவங்க பேசவே இல்லை. இவன் தான் தமிழ்னு சொல்லிட்டு இவன் தான் மட்டும் பேசுறான் என்கிட்ட. ஹரிபாபு தான் பேசுறான். உங்களுக்கு வேற ஏதாவது உளவுத்துறை தகவல் இந்த மாதிரி நடக்கப்போ ஏதாவது வந்திருக்கு? அலர்ட் மெசேஜ் ஏதாவது வந்துச்சா அவங்களுக்கு? எப்பயுமே வந்துட்டு அவங்க பிரைம் மினிஸ்டர், எக்ஸ் பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. அவங்களுக்கு எப்பயுமே எல்லா சைட்லயும் த்ரெட்டனிங் உண்டு, அவங்க உயிருக்கு ஆபத்து உண்டுன்றதுனால தான் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு அவங்களுக்கு எல்லா பிரைம் மினிஸ்டருக்கும் இருக்கக்கூடியது தான் அவங்களோட உயிருக்கு ஆபத்து தீவிரவாதிகளால அப்படிங்கிறது தான் காமனா வந்துட்டு உயிருக்கு தெரியும்.
அதே சமயத்துல அதை வந்துட்டு டீட்டெயிலா அதனுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றவங்க வந்து செக்யூரிட்டி எஸ்பி செக்யூரிட்டி தான் பண்ணுவாங்களே தவிர அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்துட்டு எங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த ஸ்டெர்லைடு ஜோன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பாட்டு, அந்த ஒரு வந்திருக்க இடத்துல ஸ்டெரைல் ஜோன். அந்த ஜோன்ல வந்து இவ்வளவு பேர் வந்து அவர் பக்கத்துல போக விட்டது வந்து லோக்கல் போலீஸோட ஒரு இதுன்னு சொல்லலாமா, கோட்டை விட்டாங்கன்னு சொல்லலாமா? ஸ்டெரைல் ஜோன் வந்துட்டு அதுக்குள்ள யாருமே போகல. ரோஸ்ட்ரம் பின்னாடி காங்கிரஸ் பீப்புள் வந்துட்டு நிக்கிறாங்க. எல்லாருமே அந்த கார்லாண்டர்ஸ் வந்துட்டு யார் யாரு வந்துட்டு மாலை போட போறாங்கிறத லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம், நீங்க வந்து இங்க க்ளோஸா வரக்கூடாது, ஸ்டெரைல் ஜோன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதனால வந்துட்டு காங்கிரஸ் பீப்புள் தான் அங்க முக்கால்வாசி அந்த இடத்துல வந்து ஸ்டெரைல் ஜோன்ல வந்துட்டு போயிட்டு அந்த கார்லாண்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு யார் யாருன்னு சொல்லிட்டு அவங்க தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள நாங்க சொல்லிட்டே தான் இருந்தோம். அவங்க போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க இதுல இந்த பேர் இருக்கா, இவங்க பேர் எதுவும் இருந்துச்சா? சதிகாரர்கள் பேர் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு வந்துட்டு மாலை போடுற லிஸ்ட்ல வந்துட்டு அது எனக்கு தெரியாது. ஏன்னா அது வந்துட்டு மாலை போடுறதுக்காக யாரு பெரிய காங்கிரஸ்காரங்க வந்துட்டு யாரெல்லாம் மாலை போடணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுக்குறாங்களோ அதை வந்துட்டு என்னோட மேல் அதிகாரிகள் தான் அதை வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர அந்த லிஸ்ட் விவரம் எனக்கு தெரியாது. அப்ப அந்த 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 10-10க்கு நடந்ததை சுருக்கமா சொல்லுங்களேன் மேடம். அவங்க வந்துட்டாரு, இப்ப ராஜீவ்காந்தி இறங்கி அந்த ரத்த சிவப்பு கம்பளத்தில் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்போ என்ன நடந்துச்சு? இப்ப ராஜீவ்காந்தி வந்துட்டு மேடையை நோக்கி வந்து அவங்க வந்துட்டு அந்த அலைட்டிங் பாயிண்ட்ல வந்துட்டு அந்த ரெட் கார்பெட் ஏரியால வந்துட்டு அவங்க காரை நிறுத்திட்டு இறங்கி வராங்க. காங்கிரஸ் பீப்புள் கொஞ்சம் கூட வராங்க, போலீஸ் வந்துட்டு அவங்களோட செக்யூரிட்டி எல்லாருமே கூட வராங்க. எங்க எஸ்பி எல்லாமே தான், எல்லாருமே அவரு எப்பயுமே வந்து எல்லா ஆபீசர்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே சூழ்ந்த மாதிரி தான் வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் மென் வந்துட்டு அவங்களுக்கு துண்டு போட்டாங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் லேடிஸ் வந்துட்டு துண்டு போட்டாங்க. அப்ப திடீர்னு சடனா லேடிஸ் வந்து கிரௌடு வந்து அந்த கார்லாண்டர்ஸ் லைன் வந்துட்டு அவர் அப்படியே சூழ்ந்துட்டாங்க. அப்ப சூழும் போது அந்த ஆடாலியா இருந்த லைன் வந்துட்டு அப்படியே கலைஞ்சு அவங்க சூழும் போது நான் பெண்கள் வந்துட்டு இவ்வளவு சூழ்ந்துட்டாங்களே, நெருக்கமா வராங்களேன்னு சொல்லிட்டு நானும் என்னோட உமன் போலீஸ் சந்திரா மித்த எங்க எஸ்பி எல்லாம் கூட எல்லாருமே வந்துட்டு அவங்கள தள்ளுறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அப்ப நான் வந்துட்டு தள்ளுறேன். ராஜு என்ன பண்றாங்க, என்ன வந்துட்டு என்னோட வயித்துல வந்துட்டு கை கொடுத்து என்னை பின்னுக்கு தள்ளுறாங்க. ஏன் அவங்கள தள்ளுறங்கிற மாதிரி தள்ளுறாங்க. அப்ப நான் உடனே கொஞ்சம் ஸ்லைட்டா வந்துட்டு நான் அப்படியே அந்த சைட்ல இருந்து அவரோட லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு வந்துட்டேன். அப்போ என்னோட கேப் எல்லாம் கூட விழுந்துருச்சு. அப்போ வந்து ராஜு வந்துட்டு என்ன ஷோல்டர்ல தட்டி கொடுத்துட்டு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் கடைசி வார்த்தை பேசுறாங்க. அப்ப நான் சிரிக்கிறேன். உடனே வந்துட்டு அடுத்த அந்த கோகிலான்னு ஒரு சின்ன பொண்ணு ஏதோ ஒரு போயம், ஒரு ஹிந்தி போயம் வாசிக்கிறாங்க. அது முடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப் போறாங்க ராஜு. அப்போ ஒரு பெரிய பிளாஸ்ட், வெடி சத்தம். அந்த வெடி சத்தம் கேட்ட உடனே நான் ஃபுல்லா எரிஞ்சிட்ட பிறகு எனக்கு வந்துட்டு என் உடம்பெல்லாம் எரியுது. நான் அப்படியே வந்து அன்கான்சியஸா வந்துட்டு நான் கீழே விழுந்துடுறேன். கீழே விழுந்துட்ட பிறகு எனக்கு திரும்ப ரீகான்சியஸ் எப்போ வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் திடீர்னு சடனா வந்துட்டு என் தலையை தூக்கி பார்க்கும்போது ஃபுல்லா என்னை சுத்தி வர அப்படியே செதஞ்ச பணங்கள் அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குது. பாடி எரியுது, என்னோட யூனிஃபார்ம்லாம் எரியுது. அப்படியே ஃபுல்லா ஒரே கமோஷன், அப்படி ஒரு புகையும் நெருப்பும். உடனே இப்ப எனக்கு வந்துட்டு அப்படியே நாக்கெல்லாம் உள்ள இழுக்குது, உயிர் போற மாதிரி இருக்குது. எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறேன். அப்படியே அப்ப வந்து ஒரு எஸ்ஐ நம்ம ராஜேந்திரன், அப்போ அவர் ஊத்துக்கோட்டை எஸ்ஐ இருந்தார் நினைக்கிறேன், அவரும் பந்தோஸ் வந்தாரு. அவரு தான் அங்க வந்து டியூட்டி பண்ணிட்டு இருந்தாரு என்னோட. அவரு ஓடி வந்து என்ன அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுக்கிறாரு. எடுத்து அப்படியே அவரு சாட்சி இப்படி உட்கார வைக்கும் போது என்னோட பாடி ஃபுல்லா பேர் பாடியா இருக்குது. என்னோட பேண்ட் எல்லாமே அந்த தையல் எல்லாம் விட்டுட்டு கம்ப்ளீட்டா என்னோட பேண்டிஸ் தான் இருக்குது. அப்படியே அந்த பெல்லட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்பிளிண்டர்ஸ், அந்த இரும்பு ரவைகள், அது வந்து அப்படியே தொலைச்சு என்னோட கால் எல்லாம் போல அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லா அப்படி ரத்தம் பீரிட்டு அடிக்குது. அப்புறம் என்னைய எந்திரிமான்னு சொல்றாங்க. என்னால எந்திரிக்க முடியல, கால் துண்டாயிடுச்சுன்னு கத்துறேன். உடனே ராஜேந்திரன் வந்துட்டு அப்படியே என்னை லிஃப்ட் பண்றாங்க. லிஃப்ட் பண்ணும்பொழுது என்னோட கையை தான் அப்பதான் தொங்குது, உதிர்ந்து தொங்குது. அப்படியே கிழிஞ்சி ரெண்டு பக்கமும் தனித்தனியா தொங்குது. கையெல்லாம் என்ன இருக்குது என்னன்னு தெரியல, ரத்தம் அப்படியே ஊத்துது பீரிட்டு. ஐயோ கைன்னு கத்துறேன்.
ஒருத்தர் ஒரு போலீஸ் கையை பிடிச்சிட்டு அப்படியே என்ன தலை காலெல்லாம் சேர்ந்து அப்படியே 4 பேரா சேர்ந்து பிடிச்சுக்கொண்டே ஒரு போலீஸ் வெஹிக்கிள்ல வச்சாங்க. அந்த போலீஸ் வேன் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஸ்ரீபெரும்புத்தூர் போறாங்க. அப்போ எங்க எஸ்பி வண்டியை வந்துட்டு ஃபாலோ பண்ணி போறாங்க. எனக்கு கேட்கறாங்க ஆஸ்பத்திரி எங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். எஸ்பி வண்டி போது ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க கொண்டே போட்ட உடனே என்னைய வந்து அங்க மறுபடியும் ராஜேந்திரன் வராரு. வரும்போது எனக்கு பயமா இருக்கு சார், என்னை நான் உயிர் போது செத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறேன். அப்போ உடனே அந்த பிள்ளை பாருங்க பாருங்கன்னு சொல்லும் போது பிளேட் எடுத்துட்டு வந்துட்டு என்ன அறுக்குறாங்க காலில். அதுக்கு பிறகுதான் ஏதோ சலைன் கொடுக்குறாங்க. எனக்கு அப்போ செமி கான்சியஸ் தான் இருக்குது. அப்புறம் என்னை லிஃப்ட் பண்ணி அவர் தோள் மேல தூக்கி போட்டுட்டு போறாரு. போயிட்டு அங்க ஒரு ஸ்ட்ரெச்சர்ல போடுறாங்க. அந்த ஸ்ட்ரெச்சர்ல போட்ட பிறகு அப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அதெல்லாம் எனக்கு செமி கான்சியஸ் தான், ரொம்ப ரொம்ப கிளாரிட்டி இல்லை எனக்கு. அப்போ எனக்கு யாரோ ஒருத்தருங்க சலைன் பாட்டில பிடிச்சிட்டு வராங்க ஆம்புலன்ஸ்ல. நிறைய அடிப்பட்டவங்களாம் கொண்டாந்து போடுறாங்க அதுல. அப்புறம் என்னை ஜிஹெச்சுக்கு கொண்டாடுறாங்க. ஜிஹெச்சுக்கு கொண்டாந்துட்டு டாக்டருங்க அப்போ வந்து பேசுறது காதுல விழுது. இப்போ மணி வந்துட்டு 2 o'clock அப்படி சொல்றாங்க. அப்புறம் என்ன விஷ ஊசி போட்டு கொல்லுங்க டாக்டர், எனக்கு வலி தாங்கலன்னு கத்துறேன். ஃபுல்லா எனக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சிச்சு போல் இருக்கு, அந்த பெல்லட்ஸோட வலி. பிறகு என்னோட கையெல்லாம் துண்டானது வலி. அப்போ கத்துறேன் நானு. அப்போ டாக்டர் வந்துட்டு உங்க கை ஃபுல்லா சதஞ்சிருச்சு, இதை கட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்றாங்க. என் கையெல்லாம் துண்டாக்கி இந்த கையை வெட்டி எடுத்துருங்க, எனக்கு வேண்டாம், கை வேண்டாம், எனக்கு உயிர் எனக்கு வந்து வலி தாங்க முடியல, எனக்கு விஷ ஊசி போட்டு கொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் கத்துறேன். அப்புறம் எனக்கு சலைன் கொடுத்துருக்காங்க, மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அப்புறம் எனக்கு ஆப்ரேட் பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் ஆப்ரேட் பண்ணிட்டு என்ன அடுத்த நாள் காலையில நான் பெட்ல பாக்குறேன், ஜிஹெச்ல பாக்குறேன். ஃபுல்லா ஒரு உமன் போலீஸ் உட்காந்து ஒரு பஞ்சில வந்துட்டு தண்ணி வச்சு எனக்கு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னோட உதடெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஃபுல்லா பிளிஸ்டர்ஸ் வந்துருச்சு போல இருக்கு, உடம்பெல்லாம் அப்படியே எனக்கு இந்த தீயில எரிஞ்ச கொப்பளங்கள் வந்துருச்சு போல. அப்போ எனக்கு எத்தனையோ நாளான மாதிரி இருக்குது, எனக்கு இவ்வளவு நாளான மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பெருசா கான்சியஸ்ல வந்துட்டு நான் ஃபுல்லா எனக்கு வந்து கிளியரா இல்ல. உங்க கூட வந்து சந்திரா என்ன? சந்திரா வந்து இறந்து போனாங்கன்னு பின்னாடி தான் எனக்கு தெரியும். அந்த ஸ்பாட்ல வந்து சந்திரா இறந்துட்டாங்க. ஈவன் ராஜீவ்காந்தி இறந்தது கூட எனக்கு 2 நாள் கழிச்சு மித்தவங்க சொல்லிதான் தெரியும். அப்ப யாரு இறந்தாங்க என்னன்னு அந்த ஸ்பாட்ல தெரியாது. சந்திரா வந்து உங்க பக்கத்துல நின்னுட்டு இருந்தவங்க. சந்திராவும் அந்த கார்லாண்டஸ் லைன்ல நான் ஃபர்ஸ்ட்ல நின்ன பெண்கள் பக்கத்துல, அவங்க வந்து கடைசியில நின்னு அந்த கிரவுட் கண்ட்ரோல் பண்றோம் நாங்க. அவங்க நீங்க தான் அவங்கள வேலை கூட்டிட்டு போறீங்க டியூட்டிக்கு? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் விமன் செக்டார்ல இருக்கிறேன். விமன் செக்டார்ல இருந்து எஸ்பி கூப்பிடுறாங்க. அதனால சந்திரா வளைச்சுக்கிட்டு நானும் அங்க போறேன் அந்த ரோஸ்டம் பக்கத்துல. ஃபர்ஸ்ட் எனக்கு அங்க டியூட்டி கிடையாது. எனக்கு வந்து டியூட்டி வந்துட்டு எனக்கு அந்த விமன் செக்டார் தான், பெண்கள் உட்கார்ந்துருக்க பகுதியில் தான். ஆனாலும் என்னை வந்து எஸ்பி கூப்பிட்டனால நான் வந்துட்டு அந்த ஸ்டேஜ் பக்கத்துல போறேன். அப்ப சந்திராவை வந்துட்டு கூட அழைச்சிட்டு போயிடுறேன், அந்த கிரவுட் கண்ட்ரோலிங்காக அவங்களை அழைச்சிட்டு போறேன். அதனால நாங்க 2 பேரும் லாஸ்ட் வரையும் அந்த இடத்துல அந்த கார்லாண்டஸ் லைன்லயும் இருக்கிறோம், பெண்கள் இருக்கிறதுனால. அப்ப சந்திரா அந்த ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க. உங்களுக்கு லேட்டா தான் தெரிய வருது? எனக்கு ஆஸ்பத்திரியில நான் வந்துட்டேன்ல, எனக்கு அன்கான்சியஸ் தானே. எனக்கு அந்த இடத்துல நான் யார் செத்தாங்க, அப்ப நான் அந்த சூழ்நிலையில இல்லையே, நான் பாக்குற சூழ்நிலை இது. இந்த ஜூனியருடன் வந்து நாங்க அந்த சம்பவம் நடந்தப்ப எடுத்த படம் இது. இதான் நம்ம இது எங்களுக்கான பிரத்யேக படம். அவரது நாங்க தான் எடுத்தது. அது அவர் காலில் அந்த எரியிற அந்த லோட்டஸ் சூழல். ஆமா, இதுல எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க? ஏதாவது இல்ல, இது அதுக்கு முன்னாடி என்ன எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு. ஏன்னா எல்லாருமே இப்ப எஸ்பி இப்ப எங்க அப்ப ஏஎஸ்பி மிஸ்டர் பிரதீப் சார் எல்லாருமே அந்த உயிரோட இருக்கிறவங்க எல்லாம் அப்ப எடுத்துட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எங்களை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நீங்க ஸ்பாட்ல வந்துட்டு இதை கவர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, ஸ்பாட்ல எங்க போட்டோகிராஃபர் அப்போ ஒருவேளை எங்களை எடுக்காதுக்கு முன்னாடி இருக்கும். அப்ப நான் அன்கான்சியஸா இருந்ததுனால எனக்கு இது தெரியல. உங்களுக்கு தெரியாது? இந்த போட்டோல இருக்க மாதிரி இல்ல. இந்த போட்டோல நான் இருக்கிறேன். ஆனாலும் வந்து ராஜீவ்காந்தி உயிரோட இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் போட்டோல, லாஸ்ட் என்கிட்ட பேசுறாங்க, லாஸ்ட் போட்டோலயும் இருக்கேன். ஆனா இந்த போட்டோஸ், அந்த இறந்து போன போட்டோஸ்லாம் நான் பிறகுதான் ஹாஸ்பிட்டல்ல நான் பார்த்தேன், பத்திரிகையில் தான் பார்த்தேன். இதுல எங்களுக்கு ஒண்ணுதான் டவுட். இந்த ராஜீவ்காந்தி கேஸ நான் அந்த மறுநாள் காலையில ஒரு 8-9 மணிக்கு அங்கே போயிட்டோம். முதல் நைட்டு வந்து எங்க போட்டோகிராஃபர் பார்த்தசாரதி மேப்ஸ்ங்கிறவர் தான் அந்த ஸ்பாட் போட்டோ, இந்த போட்டோ எடுத்தாரு. இது உலகே இது ஃபர்ஸ்ட் படம் நம்ம ரிலீஸ் பண்ணாங்க. மறுநாள் காலையில நாங்க போயிட்டோம். அன்னையில இருந்து இப்ப வரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுல சில புரியாத புதிர்கள் எங்களுக்கு ஒண்ணு இருக்கு. எப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நான் படிச்சிருக்கேன், இவங்களோட அக்யூஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நம்ம ரகோத்தமன் ஐஓ, நம்ம விசாரணை அதிகாரி, இந்த கேஸோட விசாரணை அதிகாரியோட புக்லையும் பார்த்தேன். அந்த ஸ்பாட்ல
சுபாவும் இவரும் நம்ம சிவராஜனும் வெளியே ஓடுறாங்க. சம்பவம் நடந்த உடனே போய் மெயின் ரோடு போய் ஒரு ஆட்டோ பிடிச்சி அதுல ஏறி கத்திப்பாறை வரை வர்றாங்க. அது காசு கொடுத்துட்டு வராங்க. அது போயிட்டு இருக்கப்ப நடுவுல ஒருத்தன் தாடிக்காரன் ஒருத்தன் வந்து ஏறி இருக்கான். அவன் வந்து டிரைவர்கிட்ட உட்காந்துருந்துருக்கான். அவன் வந்துட்டு அவன் நடுவுல ஒரு இடத்துல இறங்கிக்கிட்டான். எனக்கு பிஃபோர் இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும். அதான் பிஃபோர் இன்சிடென்ட் தான் பார்த்தேன். இல்ல பிஃபோர் இன்சிடென்ட் தான் அந்த தாடிக்காரன் ஸ்பாட்ல இருந்திருக்கான். அதாவது எனக்கு வந்துட்டு விமன் செக்டார்ல டியூட்டி, அங்க இருந்து வந்துட்டு ஒரு 7:30க்கு தான் எஸ்பி கூப்பிடுறாங்க, இங்க வரேன். அப்போ நான் மூவ் பண்ணி வரும்போது ஹரிபாபு, சிவராசன், தனு அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்துல ஒரு சாண்டல் பீட் கார்லாண்ட் வச்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களை நான் பாக்குறேனே தவிர, அதுக்கு முன்னாடி நளினியும் சுபாவும் அந்த விமன் செக்டார்ல வந்துட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க திரும்ப ஒரு 6 மணி போல. அப்ப இவங்கள தான் நான் பார்த்தனே தவிர, மித்தபடி அவங்களோட யாரு வந்தாங்க, அசோசியேட் யாரு அவங்க கூட எல்லாம் வந்தாங்க அப்படிங்கறத வந்துட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த ஸ்பாட்ல வந்துட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப யார் அந்த இடத்துக்கு வராங்களோ அவங்கள மட்டும் தான் நான் பார்த்தேன். இந்த ரோட் சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒருவேளை அந்த பந்தோஸ்ல இருந்து வேற யாரும் பார்த்திருப்பாங்களோ தெரியல. அவங்க ஸ்பாட்ல இருந்துட்டு தப்பிச்சு போறான், அவன் வந்து சேர்ந்துக்கிறான். ஒருவேளை இதுல மிஸ் ஆயிட்டா அவன் அட்டாக் பண்ண ரெடியா இருந்திருக்கான். மேபி இருக்கலாம். அது புலன் விசாரணையில வந்துட்டு தான் வந்துட்டு தெரியணும். புலன் விசாரணையில சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல தான் அது கொண்டாந்துருப்பாங்க, விசாரிச்சிருப்பாங்க. அதை பத்தி எனக்கு தெரியல. நீங்க இப்ப அதுக்கப்புறம் நடந்தது உங்க வாழ்க்கையில ஒரு பெண்மணியா இத்தனை வருஷம் 37 வருஷம் சர்வீஸ்ல இருந்திருக்கீங்க. கடந்த 29 வருஷம் ஆச்சு இந்த சம்பவம் நடந்து, தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட அவங்க ஜெயிலில் இந்த குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டவங்க ஜெயிலில் இருக்கிற மாதிரியே நீங்களும் கிட்டத்தட்ட உடல் ஊனமாகி உங்கள் குடும்பத்திலேருந்து பாதிக்கப்பட்டு எந்த ஒரு நடைமுறையில் எல்லாரும் மாதிரி இருக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு பெண்மணியாக ஒரு அவஸ்தையை எப்படி எதிர்கொண்டீங்க? எவ்வளவு சவால்களை சந்திச்சீங்க? அது உண்மைதான். போலீஸ் வந்துட்டு வரும்பொழுதே வந்துட்டு ஒரு ரிஸ்கி ஜாப் தான் இது. இது மித்த வேலை மாதிரி கிடையாது போலீஸ். அப்போ போலீஸ் வந்துட்டு நாங்க எல்லாத்தையும் தீவிரவாதிகளை ஹேண்டில் பண்ணாலும் சரி, ஈவன் குற்றவாளிகளை ஹேண்டில் பண்ணாலும் சரி. இப்போ நீங்க பார்க்கும்போது நடைமுறையில பார்க்கும்போது போலீஸ் வந்துட்டு இன்னைக்கு கூட பஞ்சாப்ல வந்துட்டு ஒரு போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தும் போது கத்தி வச்சு வெட்டுறாங்க, அவர் கையை வெட்டிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. எனக்கு வந்து இப்படிதான் இருக்கும் என்னோட டியூட்டின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அந்த ஸ்பாட்ல என்ன நடக்குதோ அதை ஃபேஸ் பண்றதுதான் போலீஸ். அப்போ எனக்கு வந்து அது வந்துட்டு எனக்கும் மித்தவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் உடம்பு தான், எனக்கும் ரத்தம் எல்லாமே இருக்கு. எனக்கும் வந்து 5 பாட்டில் ரத்தம் கொடுத்தேன்னு சொன்னாங்க. எனக்கும் வந்துட்டு வலி இருக்குது உடம்புல. அத்தனையும் இருந்தும் அதே சமயத்தில் நான் போலீஸ் வேலையை வந்துட்டு மறுபடியும் எடுத்து செய்யறது தான் நான் வந்துட்டு ஒரு பெருமையா நினைச்சேனே தவிர இந்த விட்டுட்டு போயிடணும் பயந்துட்டு இந்த வேலையில அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் வந்துட்டு இப்போ அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னைக்கு வந்துட்டு அடுத்த இம்மிடியட்டா சிபிசிஐடி வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் எடுத்தாங்க. அப்பயும் என்ன என்கொயரி பண்ணாங்க. அதே மாதிரி சிபிஐ வரும்போதும் என்ன ஃபுல்லா அந்த கேஸ் டீடைல்ஸ் அந்த ஸ்பாட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா சிபிஐ ஆபீசர்ஸும் என்கிட்ட விசாரணை பண்ணிட்டே இருந்தாங்க ஆஸ்பத்திரியில. அதனால ஆஸ்பத்திரியில என்னோட ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் என்ன புலன் விசாரணை பண்ணி அந்த கேஸ்ல யாரு அக்யூஸ்ட்னு தெரியாது. அந்த அக்யூஸ்ட் யாருங்கிறதுக்கு அத்தனை எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு அத்தனை விட்னஸஸ் விசாரிக்கிறதுக்கு சிபிஐ ஃப்ரீக்வெண்டா என்ன கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் நான் படுத்துக்கிட்டு பெட்ல படுத்துக்கிட்டு அத்தனை புண்ணோட பதில் சொல்லிட்டு ஆன் டியூட்டியில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு தவிர நான் ஆஃப் டியூட்டியில இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் ரெஸ்ட் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இம்மிடியட்டா என்னோட புண்ணு வந்துட்டு ஆறதுக்கு முன்னாடியே, இது ஒரு 3 months நியர்லி 3 months ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு புண்ணு ஆறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். ஏன்னா ஃப்ரீக்வெண்டா ஒவ்வொரு வாட்டியும் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அவங்க ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷன்ல என்ன கேட்டுட்டே இருக்காங்க. அதனால வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன், டியூட்டி ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ சிபிஐ அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் அது அத்தனைக்கும் வந்துட்டு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தேன். அதனால எனக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்த மாதிரி தெரியவே இல்லை. என்னோட வலியை விட அந்த நாட்டுல வந்துட்டு நம்ம நாட்டு பிரதமரை வந்துட்டு கொண்டுட்டாங்களே, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு உதவி செய்ய முடியும்? என்னால பிரிவென்ட் பண்ண முடியல, தடுக்க முடியல, நாட்டு பிரதமரை தான் காப்பாற்ற முடியல. ஆனா நாட்டு பிரதமரை கொன்னவங்களையாச்சும் நம்ம சொல்லாம இருக்க கூடாதுங்கிறதுக்காக அத்தனை வந்துட்டு சீன் ஆஃப் கிரைம் அக்யூஸ்ட் அத்தனை பேரையும் நான் தான் சொன்னேன். இன்ன வரையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னு சொன்னா நம்ம ஒரு தேசபக்தி உள்ள ஒரு இந்திய குடிமகன் அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு இருக்கக்கூடியதை விட இந்த போலீஸ்க்கு ஜாஸ்தியா இருக்கணும்.
ஏன்னா ஒரு நாட்டு பிரதமரை காப்பாற்ற வேண்டிய போலீஸ் துறை, அவரை காப்பாற்ற தான் முடியல. ஆனா அந்த குற்றவாளிகளை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்துட்டு உதவி செய்யாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உடனே வந்துட்டு என்னை சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் டியூட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். சிபிஐ வழக்கு விசாரணைக்கு எந்த விதமான எல்டிடி பயம் இல்லாம அத்தனை எவிடன்ஸும் கொடுத்தேன். அதே மாதிரி கோர்ட்லயும் கடைசி வரையும் எவிடன்ஸ் கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து 26 அக்யூஸ்டுக்கும் வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க நம்ம டெஸ்டினேட்டட் கோர்ட்ல. அந்த பெருமை வந்துட்டு எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டு பிரதமரை வந்துட்டு கொன்னவங்களை வந்துட்டு காமிச்சு கொடுத்தங்கிற பெருமை எனக்கு சந்தோஷம் இருக்குது. அதனால இந்த புண்ணெல்லாம் எனக்கு வலியெல்லாம் அதுல மறைஞ்சு போச்சு. ஆமா, இப்போ நீங்க வந்த உடனே இந்த கண்ணுகிட்ட இருக்கிற உங்களோட அந்த பால்ரஸ் குண்டு அந்த பெல்லட்ஸை காமிச்சிங்க, அது அப்படியே உருண்டுகிட்டே இருக்கு. அது மாதிரி உங்க உடம்புல எந்த பார்ட்ஸ்ல எவ்வளவு இன்னும் எடுக்க முடியாதது இருக்கா? நிறைய இருக்கு சார். என்னோட கண்கள்ல இருக்குது, என்னோட மார்புல பெல்லட்ஸ் இருக்குது சார். என்னோட லெஃப்ட் சைடு ஆஃப் தி பாடி ஃபுல்லாவே பெல்லட்ஸ் இருக்குது. தீக்காயம், இந்த தொடையெல்லாம் பிஞ்சிச்சு, சதையெல்லாம். அதே மாதிரி மார்புல வந்துட்டு நான் டியூட்டி பண்ணும்பொழுது யூனிஃபார்ம் போட்டு மறுபடியும் நான் டியூட்டிக்கு வரும்பொழுது எனக்கு அந்த பிரஸ்ட்ல வந்துட்டு ஒரு எரிச்சல் இருந்துச்சு, ஒரு வலி இருந்துச்சு. நான் ஒருவேளை எனக்கு அது கேன்சர் வந்திருக்குமோன்னு சொல்லிட்டு நான் கோஷா ஆஸ்பத்திரி போனேன். அப்போ மேடம் அலெக்சாண்டர் சிந்தியா தான் அங்க டாக்டர், என்ன சீஃப் டாக்டர். அவங்க வந்துட்டு என்ன பிசிக்கலா செக் பண்ணாங்க. அப்போ பிசிக்கலா செக் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அவங்க மெமோகிராம் எடுக்க அவங்களோட பிரைவேட் கிளினிக் வர சொன்னாங்க. மெமோகிராம் எடுத்தாங்க. அதுல ஃபுல்லா எனக்கு பெல்லட்ஸ் இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க இந்த பெல்லட்ஸ்னால தான் உங்களுக்கு இந்த வலி இருக்கும். எத்தனை இருக்காம? அது வந்துட்டு ஒரு 6-7 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மெமோகிராம் எக்ஸ்ரே வீட்டில் இருக்குது. அதுல வந்துட்டு இருக்கக்கூடிய வந்து கடவுள் கிருபையால எனக்கு வந்துட்டு அந்த ஹார்ட்டுக்குள்ள போகாம அந்த மார்பிளே நிக்குது எல்லாமே. அப்போ அது வலிக்க தான் செய்யுது, இப்பயும் வலிக்க தான் செய்யும் எனக்கு. அப்போ உடனே அவங்க சொன்னாங்க நான் ஆன்டிபயோட்டிக் தந்துடுறேன், ஒரு 3 months நீங்க டேப்லெட்ஸ் எடுங்க. அது சரியாகல அப்படின்னு சொன்னா நான் ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு ஆப்ரேஷனுக்கு பயந்துட்டு வலி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப எக்ஸசைஸ் பண்ணிப்பேன், யோகா பண்ணிப்பேன். இப்ப அந்த வலி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. திரும்ப வலிச்சாலும் இப்ப நான் வந்துட்டு அதுக்காக நான் டாக்டர்கிட்ட போறதே கிடையாது. நானே வந்துட்டு எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிட்டு கொஞ்சம் அந்த இது பண்ணிப்பேன். இல்லாட்டினா உடம்புல மூவ்மெண்ட் இருக்கோ அந்த பால்ரஸ்? அது மூவ்மெண்ட் கிடையாது. இப்ப கண்கள்ல இருக்கிறது உருள்ற மாதிரி இருக்கு. அந்த ஸ்பாட்டை பொறுத்து தான். இப்ப சில சமயத்துல அது ஒரு கான்ஸ்டன்டா போய் தங்கிட்டா அது உருளாது. கண்கள்ல இருக்கும்போது அதுக்கு இடம் இருக்கும்போது அந்த இடத்துல வைக்கும் போது உருள செய்யுது. இப்போ உடம்புல எவ்வளவு பெல்லட்ஸ் அந்த மாதிரி இருக்கு? எனக்கு இருக்கு, 100கணக்கான பெல்லட்ஸ் இருக்குது. இரும்பு ரவைகள் என்னோட இந்த தொடை பகுதி, கால் பகுதி, என்னோட மார்பு, என்னோட கண்கள், இந்த லெஃப்ட் சைடு ஆஃப் தி பாடி ஃபுல்லா, கைகள் எல்லா இடத்துலயுமே இந்த பெல்லட்ஸ் இருக்கும். இப்போ உங்க மாதிரி இந்த சம்பவத்துல உயிர் பிழைச்ச அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்களும் இந்த மாதிரி பெல்லட்ஸோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? 45 பேருக்கு மேல அடிபட்டாங்க. எங்க ஏஎஸ்பி பிரதீப் சார் இப்ப டிஜிபியா இருக்காங்க. அவங்களுக்கு ரைட் சைடு ஆஃப் தி பாடி ஃபுல்லாவே வந்துட்டு எரிஞ்சிச்சு. அவங்களுக்கும் உடம்பு ஃபுல்லா பெல்லட்ஸ் தான். அவங்களும் அதை வச்சுட்டு தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த கூட ஸ்பாட்ல இருந்த அத்தனை வந்து காயப்பட்டவங்க அத்தனை பேரும் இந்த வலியை அனுபவிக்க தான் செய்யறாங்க. எவ்வளவு பேர் இருப்பாங்க அங்க வந்து காயப்பட்டவங்க? ஆஸ் பர் லிஸ்ட் வந்து நான் சிபிஐல பார்க்கும்போது 45 பேர் அவங்களுக்கு வந்து காயப்பட்டாங்க இதுல. அதே மாதிரி இறந்து போனவங்க வந்துட்டு 18 பேர், 2 பேர் அதுல அக்யூஸ்ட். மொத்தம் 16 பேர் அதுல வந்துட்டு இன்னசென்ட் பீப்புள் செத்து போனாங்க. இப்போ எல்லாருமே அந்த இறந்து போனவங்களோட குடும்பத்துல பாதிச்சிட்டு இருக்காங்க. அடிப்பட்டவங்க தன்னோட உடம்புல வச்சுட்டு வலிய பாதிச்சிட்டு இருக்காங்க. 45 பேரும் போலீஸா? அவங்க எல்லாமே சிவிலியன், போலீஸ், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே இருக்காங்க. காயம்பட்டவங்களுக்கு இன்னும் இதோட தான் இருக்காங்க, பெல்லட்ஸோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. காயம்பட்டவங்க பெல்லட்ஸோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு வந்துட்டு மேஜரா ஆச்சு. என்னன்னா எனக்கு கை துண்டாச்சு. நான் ரொம்ப பக்கத்துல இருந்ததுனால நிறைய அஃபெக்ட் ஆயிட்டேன் நானு. அதனால வந்துட்டு இப்ப கையை எனக்கு சேர்த்து தைச்சு வச்சிருக்கனால இதுல எந்த பொருளையும் ஹோல்டு பண்ண முடியாது. இதுல வேலை செய்யாமலே இந்த கை வலிக்கும். இதுல அதிகமா ஒரு கையில வேலை செய்து இந்த கை வலிக்கும். இன்னைக்கும் வந்துட்டு எதையாச்சும் ஒரு பாத்திரத்தை கூட என்னால எடுக்க முடியாது. எடுத்தா காலுக்குள்ள போட்டுடுவேன். ஏதாச்சும் வெந்நீர் எடுத்தா காலில் போட்டு உடைச்சிடுவேன். இப்ப இந்த கையில பண்ண வேண்டிய எந்த வேலையும் என்னால பண்ண முடியாது. ஈவன் ஒரு ஊசி கூட என்னால கோக்க முடியாது. இதுல இப்ப இந்த விரல்கள் வந்து இது வந்து இங்க இருந்து சதையை எடுத்து வச்சுட்டு எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க. இது தொங்கிட்டே இருந்துச்சு. சும்மா மேல வந்து கொஞ்சம் சதையை வச்சு ஒட்டி வச்சிருக்காங்க. இது மடங்க செய்யாது. இது வந்து இதோட இணையும் இணையாது. ஒரு 2 விரல் இருக்குங்கிறது தானே தவிர மித்தபடி இதை வந்துட்டு ரொம்ப நான் ஆப்ரேட் பண்ணவே முடியாது. இந்த ஒரு கை வந்துட்டு என்னால ஆப்ரேட் பண்ணவே முடியாது. இதனால வீட்டுல என்னென்ன உங்களுக்கு டே டு டே வேலையெல்லாம் எல்லாமே நான் ஒத்த கையால பண்றதுனால எனக்கு எல்லாமே டிலே ஆகும். எனக்கு ஈவன் எல்லாமே சாரி கட்டுறது, எனக்கு எந்த வீட்டு வேலை நான் பண்ணணும்னாலும் இந்த ஒரு கையால் தான் பண்ணணும். இந்த கை வந்துட்டு என்னால சப்போர்ட்டுக்கு எடுக்க முடியுமே தவிர இதை வச்சுட்டு எனக்கு ரொம்ப வேலை பண்ண முடியாது. அதனால நான் வாழ்நாள் முழுசும் நான் ஹேண்டிகேப்டா இருக்கிறேன். ஆனா அதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன்.
அந்த அந்த கஷ்டங்கள் இருந்து கட்டாயம். எனக்கு 5 விரலோட கடவுள் என்ன 10 விரலோட கொண்டாந்தார் இந்த உலகத்துக்கு. நான் வந்து ஊனமானவளா போலீஸ்க்கு வரவே இல்லை. எனக்கு இடையில வந்தது 10 விரலோட இந்த கையோட நான் வேலை பண்ணிட்டு அத்தனை துப்பாக்கி தோட்டாக்கள் ஹேண்டில் பண்ணிட்டு எல்லா வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்ப இந்த கையை இல்ல அப்படிங்கும் போது இந்த கையை வந்துட்டு நான் கை இல்லாமலே வேலை செய்ய நான் பழகிட்டேனே தவிர, ஆனா இந்த கை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு எதையாச்சும் போய் தூக்கிட்டேன்னா நான் கீழே போட்டுருவேன். ஓஹோ, அப்போ குடும்பத்தில் மற்றவங்க எப்படி அவங்களுக்கு எந்த வகையில் உதவுறீங்களா உங்கள் குடும்பத்தில்? என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா வேலையும் எனக்கு ரைட் ஹேண்ட் இருக்கிறதுனால மறுபடியும் இந்த டியூட்டிக்கு வந்தேன். நான் பேனா பிடிச்சி எழுதுறேன், சாப்பிட்றேன், தலைவாடுறேன். எனக்கு பலமான ரைட் ஹேண்ட் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்டு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால எனக்கு அதனால ஒரு பெருசாக ரொம்ப அஃபெக்ட் ஆகலை. ஆனால் எனக்கு ரைட் ஹேண்ட் இருக்கிறதுனால மறுபடியும் இந்த உத்தியோகத்தில் என்னை எடுத்துட்டாங்க. நான் மறுபடியும் 37 வருஷம், அதுக்கு பிறகு 27 வருஷம் காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிஞ்சிருக்கிறேன். எனக்கு வந்துட்டு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. அதனால வந்துட்டு எனக்கு இந்த கை வந்து ரைட் ஹேண்ட் இருந்ததுனால நான் நார்மல் பர்சன் மாதிரியே என்னை ட்ரீட் பண்ணாங்க. ஆஃபீஸர்ஸ், வேலை, ஒர்க்கு எல்லாமே. அதனால நான் சக்ஸஸ்ஃபுல்லாக விழுப்புரத்தில் ஹெட் குவார்ட்டர் ஏடிஎஸ்பியா, ஈவன் லாண்ட் ஆர்டர்லாம் பார்க்கணும் 3 வருஷம் அங்கே ஏடிஎஸ்பியா இருந்தால் நான் ரிட்டையர்ட் ஆனேன். அதனால எனக்கு ஐ கேன் ஒர்க், என்னால் வேலை பார்க்க முடியும், எனக்கு அந்த மனதைரியம் உண்டு. அதனால ஊனம் ஆயிட்டேன்னு ஒரு இடத்துல போய் உட்கார்றதெல்லாம் கிடையாது. இருக்கிறத வச்சுட்டு நம்ம வேலை பண்ணணும். அதுதான் வந்துட்டு போலீஸ், அதுதான் தைரியம். இப்போ ராஜீவ்காந்தி இதில் அந்த சம்பவம் இன்னும் உங்களுக்கு நினைவில் இருந்துகிட்டே இருக்கு. அந்த இது இந்த 21ஆம் தேதி வர்றப்போ ராஜீவ்காந்தியோட குடும்பத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய மேடமோ இல்லை அவங்க பிள்ளைங்களோ அவங்க வந்து மறந்துருக்கலாம், இல்லை அவங்க பேரை சொல்லாமல் இருக்கலாம். நான் எங்கே போனாலும் என் கையை பற்றி கேட்பாங்க, இந்த கை என்னாச்சுன்னு கேட்பாங்க. நான் உடனே ராஜீவ்காந்தி அவங்களுடைய பாம் பிளாஸ்ட்ல எனக்கு ஆச்சுன்னு உடனே இந்த கையை எடுத்து எத்தனையோ பேர் வந்துட்டு முத்தம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கை வந்துட்டு நான் வந்து ஒரு விழுப்புண்ணா, ஒரு வீரப்புண்ணா தான் நினைக்கிறேனே தவிர, எனக்கு இந்த கையை விட எனக்கு பெருமை சேர்த்தது என்னோட இந்த கை தான். அதனால நான் ராஜு ஒரு நாளாச்சும் அவங்களோட பேரை நான் சொல்லாம என் வாழ்நாள் நான் தூங்குனதே கிடையாது. மேடம், அந்த ஸ்பாட்டில் நீங்கள் பார்த்த அக்யூஸ்டுகள் அவங்கள வந்து நேரில் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க, ஐ விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ எப்படி இருந்துச்சு உங்கள் மனநிலை? எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஏன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. அங்கே திரும்ப இந்த இதில் வர்றப்ப, இன்வெஸ்டிகேஷனில் வர்றப்ப அவங்கள நீங்கள் நேரில் வச்செல்லாம் கேட்டாங்களா? ஆமாம், சிபிஐயில் வந்துட்டு அங்கே ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் இப்போ ஃபோட்டோ எடுத்தேன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி ஹரிபாபுவோடைய கேமராலேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ். அந்த ஹரிபாபு ஃபோட்டோஸில் வந்துட்டு இவங்களை மட்டும் கவர் பண்ணிகிட்டே ஃபோட்டோ எடுத்திருக்கிறார். இப்போ இந்த எல்டிடியை மட்டும் கவர் பண்ணி தான் அவர் அந்த ஸ்பாட்ல இறந்து போயிட்டார்ல, உங்களுக்கு தெரியும். அந்த கேமரா அங்கேருந்து வந்துட்டு எங்கள் ஐஜி வந்து ஆர்கே ராகவன் சார் சீஸ் பண்ணாங்க. அதுலேருந்து வந்துட்டு எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் மொத்தத்தையும் கவர் பண்ணது என்னன்னா இந்த எல்டிடி. அப்போ சிவராசன், தனு, ஹரிபாபு, நளினி, சுபா இவங்களோட போட்டோஸ் தான் அதுல அந்த கேமரால இருந்துச்சு. அப்ப இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்ல த்ரூ பண்ணும் பொழுதுதான் வந்துட்டு இவங்கள நீங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு இந்த போட்டோஸ் காமிச்சு கேட்டாங்க. ஆமா, இவங்கள நான் ஸ்பாட்ல பார்த்தேன், அவங்களோட இப்படி எல்லாம் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நான் அவங்கள சொன்ன போதுதான் அப்ப ஐடென்டிட்டி வந்துட்டு அவங்க காமிச்ச போட்டோஸ்ல தான் நான் ஐடென்டிஃபை பண்றேன். அவங்க அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க, நான் அவங்கள்ட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்னஸ் அந்த என்னோட எவிடன்ஸோட அந்த கேமராவோட கொராபரேட் பண்றாங்க. அவங்க ஸ்பாட்ல இருந்தாங்க. அப்புறம் அந்த தனுவோட தலை தான் வந்துட்டு அந்த அவங்களோட பாடி, அந்த இதெல்லாம் மேங்கிள்டு பாடிஸ் எடுத்திருக்காங்கல்ல. அப்போ இந்த கேமரால இருந்தவங்க தான் அந்த லேடின்னு சொல்லிட்டு, அப்ப அவங்களுடைய பாடி தான் வந்துட்டு எல்லா பாடியும் இன்டாக்டா இருக்குது. ஆனா இவங்களுக்கு மட்டும் ரொம்ப செதஞ்சிருச்சு. தலை தனியா போயிடுச்சு, கால் தனியா போயிடுச்சு, ஒரு கை பனை மரத்துல இருக்குது. அப்போ இவங்க தான் வந்துட்டு அந்த ஹியூமன் பாமர் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ கண்டுபிடிக்கும் போது அவங்க ஸ்பாட்ல இருந்தாங்க, இவங்கள்ட்ட நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த இடத்துல நம்ம மெட்டல் டிடெக்டர்லாம் அப்ப கிடையாதோ? அந்த நேரத்துல கிடையாது. மெட்டல் டிடெக்டர்லாம் இருந்துச்சு, செக் பண்ணாங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல தான் வந்துட்டு கொஞ்சம் கிரவுட் வந்து பின்னாடி நின்னவங்களையும் ராஜீவ் சார் வந்துட்டு எல்லாருமே அவங்க கையை அசைச்சிட்டே வரும்போது அப்பதான் ஸ்பாட்ல பக்கத்துல இருந்து எல்லாரும் கொஞ்சம் அந்த கிரவுடு ஓடி வராங்க. அப்பதான் நாங்க தள்ளுறோம். அவரே கூப்பிட்டாரோ? எல்லாமே இப்ப அவர் பார்த்து சிரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பப்ளிக்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த இது இருக்கும்ல, என்னன்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஒரு பிரதமர் அப்படிங்கும் போது மக்கள் பார்க்கதானே நம்மள நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க. அப்ப வந்துட்டு இப்ப நம்ம ராஜீவை போக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறோம்.
பின்னாடி என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியும் வந்துட்டு கொஞ்சம் பேர் கார்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் பேர் நிக்கும் பொழுது இவங்க வந்துட்டு எப்படி வந்து அந்த கூட்டத்துல சேர்ந்தாங்கங்கிறது தெரியல. ஆனா ஏற்கனவே காங்கிரஸ் பீப்புளோட அவங்க மிங்கிளாய் தான் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கூட ஆனா காங்கிரஸ் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை எல்லாரும் கூட்டத்தோட கூட்டமா அவங்க அங்க நின்று இருக்காங்க. அவங்க அந்த லதா கண்ணன் அந்த காங்கிரஸ் பிரமுகர், அந்த பெண் பிரமுகர் அவங்களோட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குங்க. இல்ல இப்ப ராஜீவ் காந்தி வராங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் பார்க்க வராங்க. அதுல யார் யாருன்னு டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. அது வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தரா வந்து செக் பண்ணி எல்லாருமே யாரெல்லாம் கார்லாண்டர்ஸ்க்கு வந்துட்டு கார்லாண்டர்ஸ் லைன்ல இருக்கணும், யார் கார்லாண்ட் வந்து அவங்களுக்கு போடணுங்கிறது எல்லாமே போலீஸ் வந்துட்டு செக் பண்ணி தான் வந்துட்டு வச்சிருக்காங்க. அதே சமயத்துல வந்துட்டு இவங்க பக்கத்துல அந்த கிரவுட் கமோஷன், ஏன்னா அவங்க வரும்போது அங்க இருந்து ஸ்பிளிட் ஆகி ஓடி வந்தவங்களா தான் இருக்கணும், பக்கத்துல நின்னுட்டே இருந்துட்டு அந்த நேரத்துல வந்து பக்கத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அது சம்பவம் நடந்தது வந்து தற்கொலை படைனா அவங்களே ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்களா இல்ல ரிமோட்ல ஏதாவது சிவராஜன் இது பண்ணி? அது எனக்கு அந்த ஐடியா இல்ல. ஒருவேளை அவங்க ரிமோட் கண்ட்ரோல் தான் வச்சிருக்காங்கன்னு இன்வெஸ்டிகேஷன்ல சொல்றாங்க. அப்படியா? அந்த பெல்ட் பாம் வந்துட்டு அவங்க ரிமோட் கண்ட்ரோலா அல்ல அந்த பட்டன் சுவிட்சா அப்படின்னு சொல்லிட்டு அது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டு அங்கே சிபிஐலயும் ஒர்க் பண்ண நீங்க 5 வருஷம், அப்ப ஏதாவது ஆர்வமா தெரிஞ்சுக்கிட்டு? சிபிஐல வந்துட்டு நான் வந்து கூட அசிஸ்ட் பண்ண தான் போனேனே தவிர ஒருத்தர் பண்ண இன்வெஸ்டிகேஷன் இன்னொருத்தருக்கு தெரியாது. அந்த மாதிரி அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. இன்னும் அது எல்லாமே ஹோல் எபிசோடும் வந்துட்டு அவங்க ஐஓக்கு தெரியும், இல்லைன்னா அவங்க சீஃப் நம்ம டிஆர் கார்த்திகேயன் சாருக்கு தெரியுமே தவிர அது தனித்தனியா இருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட இன்வெஸ்டிகேஷன். அது எல்லாமே நமக்கு தெரியாது, எல்லாமே சொல்லவும் மாட்டாங்க. சொல்லவும் அது ரிமோட்டா இல்ல அவங்களே அந்த பொண்ணை எனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ சிபிஐல அது மட்டும் தான் செய்துட்டு இருந்தேன். அதனால இந்த ஹோல் எபிசோடு இந்த ஹோல் எபிசோடு என்னன்னு எனக்கு தெரியாது. அது தெரியல, அந்த இன்வெஸ்டிகேஷன் தெரியாது. இப்போ ராஜீவ்காந்தி கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது உங்களுக்கு அது உடன்பாடா? அது சரியா? ராஜீவ்காந்தி கேஸ்ல வந்துட்டு டெசிக்னேட்டட் கோர்ட்ல வந்து 26 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஆமா, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம். பரவாயில்ல, கை போனாலும் பரவாயில்ல, ஆனா வந்து ஒரு நீதி ஜெயிச்சுச்சேன்னு இருந்தோம். ஆனா இப்ப எல்லாமே வந்துட்டு கழுத்தை தேஞ்சு கட்டரும்பான மாதிரி மொத்தத்தையும் வந்துட்டு அக்யூஸ்ட் எல்லாம் அவுத்து விடணும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் போராடிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு நாட்டு பிரதமருடைய மரணத்துக்கே உள்ள அக்யூஸ்ட வந்துட்டு எல்லாருமே விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க. இன்னும் வேற யாரெல்லாம் செத்து போனாங்கன்னு சொன்னா இந்த கோர்ட்டு, இந்த இன்வெஸ்டிகேஷன், இது எல்லாமே தேவையே இல்லை. முன்னாடியே அவுத்து விட்டு இருந்திருக்கலாமே, அவங்கள ஃபுல்லா இவ்வளவு செலவு பண்ணிருக்க வேண்டாமே, மக்களோட வரி பணத்துல இவ்வளவு செலவு பண்ணிருக்க வேண்டாமே, முன்னாடியே அவங்களெல்லாம் நாங்க மன்னிச்சிட்டோம், இவங்களெல்லாம் வெளியில விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. 30 வருஷத்தை வந்துட்டு கடத்திட்டு இன்னைக்கும் வந்துட்டு அவங்க போய் ஒவ்வொரு வாட்டியும் கோர்ட்ல அப்பீல்னு போய் பெட்டிஷன் போட்டு டெய்லி பெட்டிஷன் போடுற வேலை தான் அவங்களுக்கு. அவங்க வெளியில வரணும். அப்படியே ஒவ்வொரு கோர்ட்டா போயிட்டு அவங்கள என்னமோ ரொம்ப இன்னசென்ட் மாதிரி அவங்கள வந்துட்டு இன்னைக்கு வெளியில விடணும்னு சொல்லிட்டு அவ்வளவு பேரும் போராடிட்டு இருக்காங்க. எல்லாம் தமிழர்கள்னு சொல்றாங்க. வேற நானும் தமிழச்சி தான், நான் சொல்லலையே.